Hi friends, எத்தனையோ ஸ்கிரிப்ட் ஃபார்மேட்ஸ் இருக்கு. இது நான் புதுசாக ஒரு ஸ்கிரிப்ட் ஃபார்மேட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். 360 மோஷன் பிக்சர் ஸ்கிரிப்டிங். இந்த ஸ்கிரிப்ட் ஃபார்மேட் எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா இது ஆல் இன் ஒன் ஸ்கிரிப்ட் ஃபார்மேட். நம்ம ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பிச்சதுலேருந்து எடிட் முடிச்சு, டப்பிங் முடிச்சு, ஃபர்ஸ்ட் காப்பி எடுக்கிற வரைக்கும் எல்லா வேலைகளுக்கும் இந்த ஒரு ஸ்கிரிப்டே போதுமானது. இது ஒரே பேஜில் என்னென்ன தேவையான விஷயங்களோ எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்கிரிப்ட் ஃபார்மேட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதுக்கு ஒரு சாம்பிள் ஸ்டோரியும் இந்த ஸ்கிரிப்டோட ஆட் பண்ணியிருக்கேன். அந்த சாம்பிள் ஸ்கிரிப்டை பாருங்க, உங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெளிவாக புரியும். சீன் நம்பர், இன்டீரியரா எக்ஸ்டீரியரா, டேவா நைட்டா எல்லாமே ஒரு சின்ன காலம்லேயே அடங்கிடும். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல ஷூட் பண்ண போகிறோன்றது தெளிவாக நம்ம எழுதிடலாம். ஆர்டிஸ்ட் யார் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஆர்டிஸ்ட் காலமில் நம்ம மென்ஷன் பண்ணிட முடியும். காஸ்டியூம்ஸ் காலத்தில் நம்ம என்ன காஸ்டியூம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கலாம். மேக்கப் காலத்தில் என்ன விதமான மேக்கப் நமக்கு தேவை அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். பொதுவாக நம்ம ப்ராப்பர்ட்டிஸில் கண்டினியூட்டியில் இதில் தான் பெருசாக மிஸ்டேக் பண்ணுவோம். என்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் சொல்லியிருந்தோம், என்ன ப்ராப்பர்ட்டிஸ் வந்தது, எது வரல, அதே மாதிரி என்ன டயலாக் பேசிகிட்டு இருந்தாங்க, எந்த டயலாக் பேசிகிட்டு இருந்தப்போ என்ன கண்டினியூட்டியில் மிஸ் ஆச்சு, எந்த சீனோட கண்டினியூட்டியில் நம்ம லேக் ஆகி நிற்கிறோம், எந்த ஷார்ட் கண்டினியூட்டியில் மிஸ் ஆச்சு, இந்த எல்லா விஷயங்களும் இதில் டீட்டெயிலாக நம்ம ஈஸியாக ஃபாலோ அப் பண்ணிக்க முடியும். ப்ராப்பர்ட்டிஸ் காலத்தில் பார்த்தீங்கன்னா என்னென்ன செட் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம், அதே மாதிரி ஒன்லைன் இருக்குது, கேமரா ஆங்கிள் எப்படி இருக்கும், என்ன மூமெண்ட்டில் இருக்கும், ஆர்டிஸ்ட் என்ன பண்ண போகிறாங்க, இது எல்லாமே நம்ம தெளிவாக கொடுத்துட முடியும். என்ன ஷாட் எடுக்க போகிறோம், அதில் என்ன நடக்க போகுதுன்றத தெளிவாக நம்ம ஸ்கிரிப்ட் பண்ணும்போதே மென்ஷன் பண்ணி எழுதிட்டு வந்துடலாம். ஸோ இதில் ஓகே டேக்ஸ் காலம்னு ஒன்று இருக்குது. அந்த ஓகே டேக்கை மட்டும் இதில் மென்ஷன் பண்ணிட்டு வந்துட்டா போதும். தனியாக எடிட்டிங் ரிப்போர்ட்னு எதுவும் மெயின்டைன் பண்ண வேண்டியதில்லை. ஸோ எடிட்டர்கிட்ட இந்த ஒரு ஸ்கிரிப்டை கொடுத்தாலே ஈஸியாக அவருக்கு எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பிக்கும் போது இருந்து ஃபர்ஸ்ட் காப்பி எடுக்கிற வரைக்கும் இந்த ஒரே ஸ்கிரிப்ட் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபார்மேட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி நண்பர்களே. இந்த ஸ்கிரிப்ட் ஃபார்மேட்டை நம்மளோட சினிமா நண்பர்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் பகிர்ந்தளிக்கலாம். ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.